வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் அது சார்ந்த கோரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன வகையான செய்திகளை வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். ஈரோடு, கோவை, நீலகிரி, திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் நலத்துறை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சத்தியமங்கலம் ராகவேந்திரா பள்ளியில் நடைபெற்றது. பழங்குடியினர் நலத்துறை மற்றும் மதி ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமினை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் சுடலை மணி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். தனி தாசில்தார் ரவிசங்கர், சுடர் இயக்குனர் நடராஜ் முன்னிலை வைத்தனர். கருத்தாளர்கள் அஜிதா பாரதி, பால், ஜியாம்பாக், நவீன்குமார் ஆகியோர் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு, சமூக உணர்வு சார் கற்றல், ஒளியியல் மூலமாக வாசிப்பு திறன் மேம்பாடு, மாணவர் மைய கற்றல், வகுப்பறை மேலாண்மை மற்றும் மாணவர் ஈடுபாட்டு உத்திகள், தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் கற்றல் கண்காணித்தல், கற்பித்தல், கற்றல் வளங்கள் மற்றும் பயன்பாடு, ஆசிரியர் வழிகாட்டி பயன்பாடு, அனுபவ பகிர்வு மற்றும் சிறந்த நடைமுறைகள், குழு செயல்பாடுகள் மற்றும் செயல்முறை விளக்கங்கள், கலந்துரையாடல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி அளித்தனர். இதுகுறித்து பழங்குடியினர் நலத்துறை அலுவலர்கள் கூறியதாவது: 2025 செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டின் அரசு பழங்குடியினர் பள்ளிகளில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறன்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன. தொடர்ந்து ஆசிரியர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், பெற்றோர் மற்றும் சமூக பிரதிநிதிகளுடன் குழு கலந்துரையாடல்கள் மற்றும் ஆழமான நேர்காணல்கள் நடத்தப்பட்டு பள்ளிகளில் உண்மையான தேவைகள் விரிவான ஆய்வு செய்யப்பட்டன. இந்த ஆய்வுகளின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு 2026-2027 கல்வியாண்டு முழுவதும் அரசு பழங்குடியினர் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களின் வகுப்பறைகள், கற்பித்தல் நடைமுறைகளை மேம்படுத்தும் வகையில் இப்பயிற்சி நடைபெறுகிறது. இவ்வாறு அவர்கள் கூறினர். இப்பயிற்சியில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் நலத்துறை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த தகவல்கள், செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.